வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டாராம். எனக்கு என்னமோ ஒரு பிரச்சாரம் செஞ்சிருந்தாதான் ஆச்சரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் 15 நாள் கூட இல்லை. திமுக, அதிமுக, பாமக, பூவை ஜெயன்மூர்த்தி, அவ புதுசா சேர்ந்த கட்சி, புதுசா உருவான கட்சி, மூவேந்தர் முன்னேற்றப்படை, முக்குளத்தூர் புலிப்படை, சசிகலா அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள்னு எந்த கட்சி எந்த கூட்டணியா இருந்தாலும் தொகுதிக்கு ஓடிக்கிட்டு காலையில 6:45 தொடங்கி மதியம் இந்த வெயில்ல 60-70 வயசுல சுகர் மாதிரி பிபியும் போட்டுக்கிட்டு மயக்கத்துல நின்றுக்கிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, கைக்கு ஓட்டு போட்டுருங்க, அம்மா அது உங்க சொன்னோம், நான் உங்க வீட்டு பிள்ளைன்னு அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தெருவில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏக்கள் நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பட்டியல் போட்டு பேசுறாங்க. ஏன் இந்த ஆட்சி தொடரணும்னு பேசிட்டு வராங்க. நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க வாட்ஸ்அப் குழு அமைச்சு நம்ம சின்னத்துக்கு வாக்களியுங்கள்ங்கிறாங்க. அவங்கவுங்க தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க. பிரேமலதா அவர்கள் திமுகவுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சிக்கான பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு முதலமைச்சர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் உதயநிதி அவர்கள் டெல்டா பகுதி முழுக்க போயிட்டு இவர் ஜெயிச்சா இவர் மினிஸ்டர் ஆக்குங்க, நான் மினிஸ்டர் ஆக்கி காட்டுறேன், என்ன ஒரு 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பீங்களான்னு அடுத்த கட்ட ப்ராசஸுக்கு போயிட்டாங்க. ஒரு அரசியல்வாதியினுடைய மைண்ட் எப்படி பாருங்க. தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் யாரை மினிஸ்டர் ஆக்குறது, இதுதான் அரசியல்வாதியினுடைய மனநிலை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிதான் இருக்கணும். அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் மக்கள்கிட்ட உரையாடிக்கிட்டே இருக்கணும். ஆனா விஜய் கட்சிக்கு 4 இடத்துல பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டாங்களாம். 2 இடம் தான் தந்தாங்களாம். 2 இடத்துல என்னால பண்ண முடியாதுன்னு பனையூர்ல போய் படுத்துக்கிட்டாராம். ஃபுல் ஏசியில படுத்துட்டாரு. வெயில் அடிக்குதுல. இவ்வளவுதாங்க அந்த நடிகர்கள். தயவு செய்து இந்த நடிகர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இவரால் வெயிலில் பிரச்சாரம் செய்ய முடியாது. இவருடைய திருச்சி, கிழக்கு, பெரம்பூர் இதுக்கு மட்டும் வேணா ஒரு 2-3 தடவை பிரச்சாரம் செய்வார். வேற எவருக்காண்டியும் இவருக்கு விசில் அடிச்ச போஸ்ட் எந்த ரசிகருக்காகவும் ஒரு வெயிலில் இறங்கி பிரச்சாரம் செய்ய மாட்டார். இவரை ஒரு ஆளா, மனுஷனா, தலைவரா நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய அப்பாவி ரசிகர்கள் வெயில நின்று செத்துப்போ, கார்ல விழுந்து செத்துப்போ, காரை பின்னாடி தொடர்ந்து செத்துப்போ, வெயில நின்று செத்துப்போ, குழந்தை கருக்களைஞ்சு சாகட்டும், உன் குழந்தைய எவனா மூச்சு கொல்லட்டும், எதுவுமே அவங்களுக்கு கவலை கிடையாது. நீ தான் சாக பிறந்தவன், நீ தான் அழிய பிறந்தவன். விஜய் அப்படி கிடையாது. விஜய் நீங்க எத்தனை பேர் சேர்த்தாலும் அவர் வெயில இருந்து வரமாட்டாரு, அவர் மழையில நனைய மாட்டாரு, அவர் பெட்ரூமை விட்டு வெளியே வர மாட்டாரு. இந்த வெயில இருந்தா நீர் கட்டுக்குங்க, சூடு பிடிச்சுக்கும். விஜய்க்கு 53 வயசு வரையும் ஆப்பிள் ஜூஸும் மாதுளம் ஜூஸும் மட்டும் குடிச்சு வந்தவர். அவருக்கு மக்கள்னா என்ன, டீ கடைனா என்ன, தெருனா என்ன, பப்ளிக் டாய்லெட்னா என்ன, பஸ்ஸுனா என்ன, பொது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அரசியல்வாதிகள் அடிபட்டு வளர்ந்தவனுக்கு மேம்பாலம் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து அவன் பங்களா வாழ்க்கையில வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரும்போது அவனுக்கு எந்த வாழ்க்கையும் தெரியாது. சினிமால மட்டும்தான் ஏழைகளா நடிப்பாங்க, கூலி தொழிலாளியா நடிப்பாங்க. நிஜ வாழ்க்கையில அவங்க யாருக்காகவும் ஒரு துருப்ப கூட அசைச்சு போட மாட்டார் விஜய். ஏங்க, தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 4 மணி நேரம் கேட்குறீங்க. டி நகர் குறுகிய பாதையில 4 மணி நேரம் யாருக்குமே கிடையாதுங்கிறாங்க. பாமகக்கு கொடுத்துருக்குறாங்க, அதிமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க, நாம் தமிழருக்கு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. யாருக்காவது நீங்க கேட்ட மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. அவங்களுக்குன்னு ஷெட்யூல் போட்டு தேர்தல் ஆணையம் டைம் தருது. உங்களுக்கு 12 to 1 தருது, 2 to 3 தருது. அந்த டயத்துல பண்ண வேண்டியதானே. பிரச்சாரம் செய்ய அவங்க ஒதுக்குன டயத்துல பண்ணக்கூடாது, அவங்க ஒதுக்குன இடத்துல பண்ண மாட்டோம். அப்புறம் வெளியே திமுக திட்டமிட்டு எங்களை முடக்குது. இதை ஒன்ன மட்டும் தாங்க அவர் கடைசி வரையும் சொல்லுவார். இன்னும் 14 நாள் தான், 2 வாரம் தான், இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இந்த 2 வாரத்துல இவர் எத்தனை தொகுதி பிரச்சாரத்துக்கு வர போறாரு. அவங்க அரசியல்வாதி பதறான். இந்த 14 நாள் நம்ம என்னடா பண்ண போறோம், ஐயோ டைம் இல்லையே, எப்படியா பிரச்சாரத்துக்கு வரணுமே, நைட்டு 10 மணி 11 மணி, காலையில 5 மணி 4 மணின்ட்டு டக்குன்னு இருந்துச்சு போயிட்டு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. காலையில வர்றவங்க கிடைக்கிற இடத்துல டீயை குடிச்சுட்டு அவன் பிரச்சாரம் செய்யறாங்க. எல்லா கட்சி தலைவரும் அப்படிதான். திமுக, அதிமுக, பாமக, பிசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்னு போய் பிரச்சாரம் செய்வாங்க. தனக்கு பிரச்சாரம் செய்வாங்க, தன்னுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வாங்க, தான் கூட்டணி கட்சிக்கு வேட்பாளர் பிரச்சாரம் செய்வாங்க. விஜய் அவர்களே, நீங்க உங்க கட்சி வேட்பாளருக்கு தான் பிரச்சாரம் செய்ய போறீங்க. அந்த பிரச்சாரத்துக்கு உங்களால வர முடியல. ஏன்னா யாரோ ஒரு குப்பேன் சுப்பேன் ரமேஷ் தினேஷ்னு உங்க கட்சியில போட்டிருக்க ஆட்கள்லாம் யாருன்னு எல்லாரும் தெரியும். அவருக்கு ஓட்டு போட்டுக்கு நீங்க கேட்பீங்களா? வாய்ப்பே இல்லை. அந்த திமிரு தான். நான் உனக்கு ஓட்டு கேட்கணுமா? பழைய காலத்துல பண்ணையார்கள் ஊர் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தா மக்கள்கிட்ட ஓட்டு கட்டலாம் போக மாட்டாங்களாம். எல்லாரையும் கூப்பிட்டு, டே பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குதுடா, ஆண்ட நிக்கிறேன்டா பண்ணையாரு, ஓட்டு போட்டுக்கிட்டாரா, சரிங்க
அவர் தான். எலெக்ஷன் மாதிரிலாம் இருக்காது, இவர் தான். பண்ணையாரனும் அவர் தான், அவர் பையன். அந்த மாதிரி அப்படிதான் அந்த காலத்தில் அந்த எலெக்ஷன் இதெல்லாம் இருக்கும். இப்போதான் கொஞ்சம் மாறி இருக்கு. ஊருக்கு ஒருத்தர் இருப்பார், அந்த குடும்பம் தான் ஜெயிக்கும். அவங்க தான், அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களே 3000 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு தேவையான படத்தை தந்துடுவார். இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு நிலவுடைமை சமூக மனநிலையில். விஜய் கிட்டத்தட்ட இந்த ஜனநாயக அமைப்பில் மீண்டும் அப்படி தான் கொண்டு வர்றாரு. அவருக்கு எரிச்சலாக இருக்குது, மக்களை போய் நான் சந்திக்கணுமா, ஏன் ரசிகரை நான் சந்திக்கணுமா, இவங்க எனக்காக வந்து சந்திச்சு சாகுறவன் தானே, இவனுக்காண்டி நான் வெயிலில் சாகணுமா, என் உடம்புலேருந்து வேர்வு வரணுமா, இந்த நாய்களுக்காக பிரச்சனை செஞ்சு எவ்வளோ இழிவுபடுத்துறீங்க மக்களை. உங்கள் வேட்பாளர்களை, உங்கள் ரசிகர்களை இழிவுபடுத்துறீங்க, மக்களை இழிவுபடுத்துறீங்க. இப்போ கடைசியில் நீங்கள் வேட்பாளர்களை, நீங்கள் போட்ட வேட்பாளர்களை இழிவுபடுத்துறீங்க. நான் எப்படி இந்த வேட்பாளர் வந்து விஜய் மேலும் கோபமாக இருக்கணும். ஏன்னா அவன் தான் 1 மணி நேரம் பெர்மிஷன் வந்திருக்காங்க. 1 மணி நேரங்கிறது போறாதா? ஆமாம், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்க விஜய்? மாநில சுயாட்சின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா ஒரு 10 மணி நேரம் பேசுவீங்களா? தமிழ்நாடும் டெல்லியும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தா ஒரு 15 மணி நேரம் பேசுவீங்களா? நைட்டு 10 மணிக்கு காளிமுத்து மாதிரி பேச ஆரம்பிச்சா விடிய விடிய அன்னைக்கு காளிமுத்து போன்றவர்கள், நாவலர் போன்றவர்கள், நாஜின் மனோகரன் போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள், அறிஞர் அண்ணா போன்றவர்கள், இப்படி எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்களே. அது மாதிரி உங்களுக்கு தான் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல ஒரே வார்த்தையை தான் திரும்பி பேச போறீங்க. நீங்க என்ன பேச போறீங்க? என்ன ஸ்டாலின் அங்கிள் பயந்துட்டீங்களா, எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வாய்ப்பு தரலையா, என்ன பயமா, கதரா, கான்ஃபிடண்டா இருங்க, இதைத்தானே சொல்ல போறீங்க. இதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் போதாதா? நீங்க என்ன பேசிட்டு போறீங்க? மக்கள் பிரச்சனை என்ன பேசிட்டு போறீங்க? மெட்ரோக்கு டெல்லிக்கு நிதி தராத பத்தி பேச போறீங்களா? கிறிஸ்தவ கல்வி தொண்டு நிறுவனங்களுக்கு பணத்தை முடக்கி லைலா கல்லூரியிலிருந்து எத்தனையோ கிறிஸ்தவ கல்லூரிகளுக்கு பணம் போயிருச்சு, பள்ளிக்கூடங்களுக்கு பணம் போயிருச்சு, மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு வரி தெரியுமா பேசுவீங்களா ஜோசப் விஜய்? பேச மாட்டீங்க. இஸ்லாமியர்களுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு எதிராக பாஜக இவ்வளவு மோசமா இருக்குன்னு பேசுவீங்களா? எதுவும் பேச மாட்டீங்க. இன்னைக்கு என்ன அந்த நாட்டில் நடக்குது, ஏது, தமிழனுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, ஹார்மூஸ் அணையில வந்து மோதுறாங்களே, ஈரான் என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் என்ன முடிவு எடுக்குது, பிரிட்டிஷும் அமெரிக்காவும் ஒரே முடிவு எடுக்குதா, ட்ரம்ப்பும் இஸ்ரேலும் இப்போ ஒரே நிலையில இருக்கிறாங்களா, இந்த மாதிரி எதுவும் ஜியோ பாலிடிக்ஸ் பேச போறீங்களா, வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேச போறீங்களா? ஒரு மண்ணும் தெரியாது. டீனர்ல இருந்துட்டு அந்த திமுக எம்எல்ஏவை திட்டுவீங்க. அங்க யார் திமுக எம்எல்ஏவான்னு கேட்டுக்குவீங்க. ஏன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏன்னு திட்ட மாட்டீங்க. ஏன் திமுக உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி திட்டுறதா போறீங்க. வேற என்ன செய்ய போறீங்க? நீங்க 2 திராவிட கட்சியிலும் சரியில்லைன்னு கூட சொல்ல மாட்டீங்க. திமுக சரியில்லைன்னு மட்டும் தான் பேச போறீங்க. ஸ்டாலின் அன்கிள் பயந்துட்டீங்களா அப்படின்னு பேச போறீங்க. நேற்று எடப்பாடி வந்து காமராஜர் குறித்து ஒன்று பேசியிருக்காரு, அது குறித்து பேசுவீங்களா நீங்க? என்ன அந்த பிரச்சனைனாலும் தெரியுமா? அவங்க பேசிட்டு இருக்கிறதுல கலைஞர் ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்களே, அது குறித்து ஏதாவது கருத்து இருக்கா? அது குறித்து ஏதாவது? எதுவுமே உங்களுக்கு தெரியாதே. நாட்டில் என்ன நடக்குது, இடஒதுக்கீடுக்கு என்ன ஆபத்து வருது, மறுதொகுதி சீரமைப்பின் தொகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறானே, அந்த ஆபத்து இருக்கா? ப. சிதம்பரம் அது குறித்து பேசியிருக்காரு, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த நியூஸ் தமிழ் பேப்பர்லயா, தமிழ் படிக்க தெரியல உங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ் பேப்பர்லயா படிக்கலாம்ல. ப. சிதம்பரம் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னு. ப. சிதம்பரம் மோடி ஆட்சியை பத்தி என்ன பதறிக்கிட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் நாடு முழுக்க என்ன கலக்கத்துல இருக்கிறாங்க. திமுக ஒவ்வொரு முறையும் டெல்லியை நோக்கி என்னென்ன பேசுது, இந்திய திணிக்க துடிக்கிற மும்மொழி திட்டம் குறித்து நேத்து அறிக்கை வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பேச போறீங்களா? ஒன்றும் கிடையாது. டீனர்ல கிடைச்சாலும், வில்லிவாக்கத்துல கிடைச்சாலும், பெரம்பூர்ல கிடைச்சாலும், குளத்தூர்ல கிடைச்சாலும் நீங்க பேச போறது என்னது? ஸ்டாலின் அன்கிள் பயந்துட்டீங்களா? கதறு கதறு. இந்த 2 வரியை பேசுறதுக்கு 1 மணி நேரம் போதாதா? நீங்க வீட்டுல இருந்தே பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல இருந்து இதுதானே பேசுறீங்க. நீங்க பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, வாயை திறந்து பேச ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க பேசுற ஒரே வார்த்தை, ஸ்டாலின் அன்கிள் நான் வீட்டில் தான் இருப்பேன், என்னை வந்து இது பண்ணிக்கோங்க, ரசிகர்களை ஒன்றும் பண்ணாதீங்க. இதுதானே? இப்படி வச்சுட்டு ஒரு மூஞ்சி வச்சுட்டு இப்படி பேசுவீங்க, இதுதானே? வேற என்ன பேச போறீங்க? எல்லாம் மூஞ்சி முடிச்சுட்டு கான்ஃபிடண்டா இருங்க, கான்ஃபிடண்டா இருங்க. என்ன கான்ஃபிடண்டா இருங்க? அந்த உங்க கட்சி வேட்பாளர் ஒருத்தர் பாவம் அனாமத்தா காலையில இப்ப கேட்டா நான் வாக்கிங் தான் போனேங்கிறாரு. அவர் பிரச்சாரம் செய்யறது நல்லா தெரியுது. ஒரு துண்டை போட்டுட்டு வர்றவங்ககிட்ட எல்லாம் கான்ஃபிடண்டா இருங்கிறாரு. கான்ஃபிடண்டா இருக்கு யார்? வடிவேலு சொல்லுவாப்ல, பி கேர்ஃபுல். யாரை சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னு. அது மாதிரி பிரச்சாரம் செய்யறவர் ஓட்டு கேட்பாரா? கான்ஃபிடண்டா இருங்கிறாரு. டீ ஆத்துறவங்களை பார்த்து. டீ ஆத்துறவர் எது கான்ஃபிடண்டா ஆத்த போறாரு? அவர் வருஷம் முழுக்க அந்த தொகுதியில டீ ஆத்திட்டு தான் இருக்காரு. நீ தான் புதுசா ஆத்த வந்திருக்கீங்க. அப்ப நாங்க ஹார்லிக்ஸா போன்விட்டாவா என்ன நீங்க தான் புதுசா சொல்லணும். அவர் பாட்டுக்க போறாரு, ஒரு பயம் இல்லை. ஏன்னா அவன் விஜயை பார்க்க வர கூட்டம், இது கட்சிக்கார கூட்டம் கிடையாது. திமுகனா அப்படி கிடையாது. தாமோ அன்பரசன் கேண்டிடேட்னாலும் நிற்பான், பல்லாவரம் கருணாநிதினாலும் நிற்பான், தேமுதிக அனகை முருகேசனாலும் நிற்பான். ஏன்னா அவன் கட்சிக்காரன். தான் கட்சி ஜெயிக்கணும், தான் கட்சி ஆட்சிக்கு வரணும், தான் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போட சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஓடும். அவன் தான் திமுக காரன், அவன் தான் அதிமுக காரன், அவன் தான் மதிமுக, அவன் தான் பாமக, பிசிக, எல்லாம். ஒரு கட்சிக்காரன் அப்படி யோசித்து பழகிருப்பான். உங்களது கட்சி கிடையாது, அது ரசிகர் மட்டும். யாரா வந்திருக்கா? விஜய் வரலையா? யாரோ ராஜேஷ்னு ஒருத்தர் கேண்டிடேட் ஓட்டு கேட்கிறாராம். போச்சு அவனை நம்ம தலைவர் போடான், டிவியில போடுறான், பாப்போன்ட்டு போயிடுவான்.
அப்படிதான் தெரு தெருவா பாவம் விஜய் ரசிகர்கள் வந்து தெரு தெருவா அலைகிறாங்க, எங்கே செல்லும் இந்த பாதைங்கிற மாதிரி. அதுவும் இந்த வேதாரண்யம் நாகப்பட்டினம் சைடு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, விஜய்னு ஒரு கட்சி இருக்காங்க, ரசிகர்கள் யாருமே தெரியலங்க, அங்க கட்சிக்கான வேலையே இல்லையா, எல்லா கட்சியும் கட்சி வேலையை ஆரம்பிச்சிருச்சு, இவங்க தலைவரே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படிங்க ஒரு கட்சி தலைவரால இந்த அரசியல் டயத்துல இவ்வளவு பரபரப்பு இல்லாம படுத்து அசால்ட்டா தூங்க முடியும்? கேட்டா அனுமதி தரல. அவர் பிளானே அதுதான். இந்த தேர்தல் முழுக்க அவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். கேட்டா 4 கேட்டேன், 2 தந்தாங்க, 5 மணி நேரம் கேட்டேன், 1 மணி நேரம் தந்தாங்க, இப்படி ஏதாவது அந்த குழந்தைங்க சொல்ற இந்த நொண்டி சாக்கு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாரு. கடைசி வரையும் பிரச்சாரம்லாம் அவருக்கு மட்டும் வேணா 2-3 தடவை பிரச்சாரம் செய்வார். அவருக்கு மட்டும் திருச்சி கிழக்குலையும் அந்த பெரம்பூர்ல மட்டும் பிரச்சாரம் செய்வார். பிரச்சாரத்துக்கே வர துணிவில்லாத நடிகர்கள் இவங்களாம். ஆனா இந்த விதத்துல விஜயகாந்த பாராட்டணும். அவரும் உங்களை மாதிரி மேக்கப் போட்டு அரிதாரம் பூசி சினிமாலேருந்து வந்தவர் தான். அவர்லாம் வேட்டியை இறங்கி நிற்பார். சிவாஜி செத்த வீட்டில் பிரபு வர லேட் ஆயிடுச்சு, ஃபாரின்லேருந்து வரணும், மூத்த பையனா இருந்து எல்லா வேலையும் செஞ்சார், சங்க தலைவராக இருந்தார், வேட்டியை மறிச்சுக்கிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறாருங்க. ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாமல் போரூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ வேட்டியை மறிச்சுக்கிட்டு ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறாரு. தலைவருக்கு ஒன்றும் இல்லை, போ 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 நிற்காத அப்படின்னு. இந்த மதுரையில் செல்லூர் சாஸ்திரி தெருல டோக்கன் போடுற ஒரு ஆள் ஒரு கம்பு வச்சிருப்பாரு, எவனாவது படத்துக்கு கூட்டம் வாங்கிட்டு அப்படி வரட்டுவாங்க. அது மாதிரி அவ்வளோ பெரிய நடிகர், மிகப்பெரிய பிரபலமானவர், ஒரு கோடீஸ்வரர், நடிகர் சங்க தலைவர். ஆனால் வேட்டியை இறக்கி வட்டிக்கிட்டு மக்களை ஒழுங்குபடுத்தினார். வேர்வை விறுவிறுக்க நெய்வேலியில் தமிழர்களுக்கான போராட்டத்தை, தண்ணீர் காவிரி பிரச்சனையில் அப்படி ஒரு வெள்ளக்கடை செட்டு அப்படி மூஞ்சியெல்லாம் வேர்த்து வடியை வந்து அந்த பிரச்சனையை டீல் பண்ணார். ஸோ அவர்கிட்ட என்ன அரசியல் சித்தாந்தம் கருத்தியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம், என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். அது என்ன கருத்தியல் இருக்கா இல்லையாங்கிறது செகண்டரி. ஆனா மக்களுக்காக செய்யணும், இந்த மண்ணுக்காக செய்யணும், நம்மளை நம்புறாங்க, நான் ஒரு தலைவன் அப்படிங்கிற அந்த பண்பு விஜயகாந்திடம் இருந்தது. ஒரு அரசியல் கேரக்டர் இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் இருந்தது. விஜய்ட்டெல்லாம் அது எதுவுமே இல்லையே. அதுபோல இந்த கமலஹாசன் ஒரு நடிகர், திமுக சீட்டு தரல, உதயசூரியன் நின்றுருக்காங்க 2 சீட்டு. அவர் வந்து நான் உதயசூரியன் நிற்க மாட்டேன், நின்னா எங்களுடைய டார்ச் லைட் இருக்காரு, அப்போ வேணா நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்லிட்டார். பிரச்சனை என்னன்னா, இவர் ராஜ்யசபா சீட்டு நீட்டா வாங்கிட்டார். திமுக கூட்டணி போறதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டணிக்கே போயிருக்காரு. அழகா இவர் ஒரு எம்பி, இவருக்கு அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கும் இல்லை, வேர்வை சிந்தலை, ரத்த சிந்தலை. இந்த சேட்டை பார்த்து கேட்பாங்களா, என்ன சேட்டு, ஏழைகள்கிட்ட பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓன்ட்ட பணம் இருக்கே அப்படின்னா நான் ராஜஸ்தானே ஓடுறான் அப்படின்னு வரல. அது மாதிரி எந்த வேலையும் செய்யாம இவருக்கு டக்குன்னு ராஜ்யசபா சீட்டு டங்கின்னு கிடைச்சிருச்சு. அவரை நம்பி ஏதோ 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ஆளான்னு மற்ற உறுப்பினர்கள் இவருடைய ரசிகர்களை பார்த்து சீட்டு வாங்குவார்னு பார்த்தா டார்ச் லைட்டில் நிப்பேன்ட்டு வரல. ஏன்னா கமலஹாசன் அப்படிதான், அவங்க கட்சி ஆரம்பிச்சதே அவங்களுக்கு ஏதாவது பதவி வேணும், அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் வேணும், அவ்வளவுதான் அதிகபட்ச ஆசை. அவங்க வந்து மக்களுக்காண்டி இவங்களுக்காண்டா நிற்க மாட்டாங்க. ஆனா அந்த கமலஹாசனே பரவாயில்லைங்கிற அளவுக்கு விஜய், கமலஹாசன் கூட பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு வந்து நின்று எதையாவது பேசிட்டு இருப்பாரு, செய்தியாளர்களை சந்திப்பார், விமர்சனமா இருந்தாலும் எதிர்கொள்வார். ஒருவேளை கமலஹாசன் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியில உங்களை நம்பி வேட்புமனு கட்டினா 30 லட்சம் ரூபா, அது அப்படியே இது கட்சி நன்கொடை அப்படின்னு கட்சிக்கார நன்கொடையை எடுத்துக்கிட்டீங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? அவனுக்கு சீட்டு தான் கிடைக்கல, அவன் வேட்புமனு தாக்கல் செஞ்ச பணத்தையா திருப்பி தந்திருக்கலாம்ல. இந்த கட்சிகிட்ட அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? உங்களுக்கு ராஜ்யசபா கிடைச்சிச்சு, அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? பாவம். கமலஹாசன் கட்சின்னு கேட்டா வெளியே எங்க இருக்குன்னு கேட்பாங்க, அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இவரும் எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சது கிடையாது, ஏதோ நியமன இதில் தான் பாவம் எம்பி பதவி கிடைச்சிச்சு. உங்கள் கட்சியினுடைய அடையாளமாக டிக்டாக்கு, இது இன்ஸ்டா இதில் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிரபலமானவங்க, என்ஜிஓ ஒர்க் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 50 பேரும் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, பாதி பேர் பிஜேபி. கட்சி எங்கே இருக்குங்கிற நிலையில் இப்போயும் உங்களை நம்பி இந்த கட்சியில் நின்னா ஏதோ திமுகவில் இருக்கிறாரு, எப்படியோ அடித்து இதில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதான்னு பாவம் நம்பி வந்து வேட்புமனு பண்ணியிருக்கிறான். அவனுக்கு சீட்டு நீங்கள் வாங்கி தரல, உதயசூரில் வாங்கி தந்தா அவன் ஜெயிக்கவா செஞ்சிருப்பான். சரி, அதுதான் விட்டுட்டீங்க. அவன் கட்டின பணத்தையா திருப்பி தரலாம்ல. கட்சி நன்கொடை முடிஞ்சிட்டாரு. ஆண்டவரை நம்பினவனுக்கு அல்வா 30 லட்ச ரூபா சுவாகா. இவ்வளவுதான் விஜய், இவ்வளவுதான் கமல். நான் ஏன் சொல்றேன்னா, இனி வருங்காலம் தெரியாது, சினிமாக்காரங்க வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க நம்பினீங்கன்னா உங்களை விட 1ஆம் நம்பர் கேனையும் உலகத்துல யாரும் கிடையாது. சினிமாக்காரங்க இவ்வளவுதான். நான் விஜய் மட்டும் இல்லை, கமலையும் சேர்த்தே சொல்றேன். இவங்க எல்லாம் பால்கனி பாலிடிக்ஸ். இப்படி திரும்பினோன்னா ஆப்பிள் ஜூஸ் வரணும் ஷூட்டிங்ல. சினிமாவுக்காக ரிஸ்க். இப்போ கமலஹாசனாவது சினிமாவுக்காக ரிஸ்க் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி நடிச்சிருக்காரு. விஜய் அதுவும் ஒன்றும் பண்ணதில்லை, மசாலா படம் மட்டும்தான். அதனால சினிமாவிலேயே ரிஸ்க் எடுத்து நல்ல படம் நடிக்காதவர் மக்களுக்கு நல்ல ஆட்சியா தரப்போறாரு. இது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் அது கட்சியா பாருங்க, அது ஒரு கட்சியான்னு பாருங்க. தான் கட்சி வேட்பாளருக்கு வரமாட்டேங்கிறாரு. என்ன கொடுமை!
1 மணி நேரம் டைம் கிடைச்சா 1 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய வேண்டியதானே? 4 இடத்துக்கு போயில 2 இடம்னா 2 இடத்துக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டியதானே? ஏன்னா இவரை தவிர்த்து இவருடைய கட்சி உறுப்பினர்கள், இவர் கட்சியினுடைய ரசிகர்கள், இவங்களுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் இவர் பயன்பட மாட்டார். வெயில நின்று மழையில நனைஞ்சலாம் மற்றவங்களுக்காக சிந்திக்கக்கூடியவர் கிடையாது. தான் கட்சி வேட்பாளருக்கே வெயில்ல வரமாட்டேன், பிரச்சாரம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நொண்டி சாக்கு சொல்கின்ற அந்த விஜய் ஜெயிச்சா நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரசிகர்களே, இவரையெல்லாம் தலைவராகவும் மனிதராகவும் இவர் வந்தா ஏதோ மீட்டு விடுவார்னு அறியாமையில் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அப்பாவிகளே, இப்பயே இவ்வளவு ஓப்பனா பண்ணையார்த்தனம் பண்ணக்கூடியவர் ஜெயிச்சா எவ்வளவு பெரிய பண்ணையாரா இருப்பாருங்கிறத தயவு செய்து யோசிங்க. விஜய்ங்கிற ஒரு நடிகர்கிட்ட பிரச்சனை கிடையாது. விஜய் என்பவர் ஒரு மனிதரா, ஒரு தலைவரா, ஒரு ஆளுமையா, இதுல ஏதாவது இருக்கு, அவருக்கு தகுதி இருக்காங்கிறத நான் சொல்லல, அவருடைய செயல்பாடுகளே காண்பிக்குது. தயவு செய்து உங்களுடைய அரசியல் முடிவுகளை சீர்தூக்கி சிந்தித்து எடுங்க. இவ்வளவு சம்பவத்துக்கு பிறகு இவர் வந்து செய்வாரு, இவர் ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் நம்புனீங்கன்னா உங்க தலையில நீங்களே மண் இல்லை, ஒரு பாலைவனத்தை எடுத்து கொட்டிக்கிற மாதிரியான அர்த்தமா இருக்கும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.